Hello, guys. First of all, good evening, guys. Good evening, everyone. So I hope you guys are doing well and being safe, right? நாம இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணோம், ரைட்? ஸோ ஓகே. ஸோ என்ன விஷயம்னு சொன்னால், லைக் லிங்க ஜாயின் பண்ண சொல்லி நேரத்தையே போடுறேன், நான் லேட்டாக வரேன்னு. ரைட், சரி. ரைட், ஓகே. கன்செப்ட் என்னன்னு சொன்னால், மேர்ன் ஸ்டக்கட ஆல்மோஸ்ட் இன்னைக்கு அந்த பேசிக் ஸ்டேஜில், ஆக்சுவலி ஒரு பேக் ஸ்டேஜில் செஷன்ஸில் இன்றைக்கு நாம 5வது கிளாஸஸ், ஒஃபிஷியலி 8வது 9வது கிளாஸஸ், லைக் இந்த ட்ரையல் கிளாஸ் அது என்ன சேர்த்து, ஸோ எல்லாத்தையும் இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ள பார்க்க சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக ஒருக்கா பாருங்க. ஸோ இந்த கன்செப்ட் அவ்வளோத்தையும் ஒருக்கா கிளியர் பண்ணி முடிச்சா மட்டும்தான் எங்களால் நோட் ஜேஎஸ், தென் அதோட டிவி, பிறகு எக்ஸ்பிரஸ் கன்செப்டோட சேர்த்து ஏபிஐ லெவல்ஸ், தென் அதுக்கு பிறகு ரியாக்ட்னு சொல்லி போக முடியும். இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி வரும். ஸோ அதனால ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவரைக்கும் நடந்த எல்லா கிளாஸ் வீடியோஸையும் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிடுங்க இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ள. மோஸ்ட்லி நாளைக்கு கிளாஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணதை கவனிட்டோம். இந்த வெள்ளி சாட்டர்டே சண்டே இந்த 3 விஷயத்துக்குள்ளே நான் வந்து ஆல்மோஸ்ட் தேவையான ப்ராக்டிசஸ்க்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் பேப்பர் அண்ட் ப்ராக்டிக்கல் பேப்பர் போடுவேன். முடிஞ்சவருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. அதை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். தென் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் இந்த நாளைக்கு அல்லது ஞாயிற்றுக்கிழமை அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு நாம வந்து திங்கட்கிழமையிலேருந்து எங்களோட செஷனுக்குள்ள போகலாம், ரைட்? ஸோ இதான் கன்செப்ட். இப்போ இன்றைக்கு நான் ஒரு சின்ன ஷார்ட் செஷன் தான். இன்றைக்கு நான் ஓவராலாக படித்த விஷயங்களை வச்சு இன்றைக்கு ஒரு சின்ன பேசிக் அந்த நோட் ஜேஎஸ் கன்செப்ட்ல இன்னொரு ப்ராக்டிஸ் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி வளமையாக சொல்லக்கூடிய விஷயம் தான், யாருக்காவது ஏதாவது கேள்விகள், பிரச்சனைகள், டவுட்ஸ்கள் இருந்தால் சாட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் சாட் பாக்ஸில் போடுங்க. விஷயங்களை கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி அந்த விஷயங்களை கேட்காமல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு பிறகு கடைசி நேரத்தில் கேட்க வலிக்கிட்டாலோ அல்லது விளங்க ட்ரை பண்ணாலோ விளங்க போகிறது இல்லை. என்ன டைம் கேட்க முடியாத போயிடும். ஸோ அந்த டைம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால ஆரம்பத்திலேயே அந்தந்த விஷயங்களை கேட்டுக்கொள்ளுங்க, ரைட்? ஸோ ஆல்ரெடி நான் கதைச்ச விஷயங்கள் தான். ஸோ ஐ திங்க் லைக் ஒரு சும்மா ஒரு முதல்ல இருந்து கதைச்சிட்டா பெட்டர்னு நினைக்கிறேன், ரைட்? புதுசா ஜாயின் பண்ணிக்கிறார்கள் எல்லாருக்கும் லைக் ஆல்மோஸ்ட் இந்த சண்டே வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்குள்ள ஆட் பண்ணலாம் என்று அட்மின் ஆக்கோட இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஸோ அதனால இந்த சண்டே வரைக்கும் யாருன்னாலும் ஜாயின் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அதாவது 28 அல்லது 1ஆம் தேதி 3ஆம் மாதம் வரைக்கும். அதுக்கு பிறகு இந்த பட்ஜ் இன்டேக் இதுல க்ளோஸ் ஆயிடும். அடுத்த பட்ஜ் இன்டேக் ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்றதுக்கான இன்டேக் ஓப்பன்ல இருக்குது. இப்ப அவங்க வேணுமெண்டா அதுல ஜாயின் பண்ணலாம், ரைட்? ஸோ இதுக்குள்ள ஏன்னடா இனி இனி இதுக்குள்ள இனி பேசிக் கன்செப்டுகள் இல்லை தானே. அப்ப இதுக்கு பிறகு வரப்போற விஷயங்களை நான் யூஸ் பண்ண பிறகு அங்கே படிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால இந்த சாட்டர்டே சண்டே வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டாங்க, இதுனா ஜாயின் பண்ணலாம், ரைட்? ஸோ கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இதே சொல்றேன் உங்களுக்கு சொன்னா, நீங்க யாருக்காவது அப்படி இருந்தால் நீங்க இன்ஷூர் பண்ணலாம். அதே பேமெண்ட் அதே கன்செப்ட் தான், சரியா? ரைட், கன்செப்டுக்கு வரும் இப்ப நாம, ரைட்? ஸோ ஆல்ரெடி சொல்லக்கூடிய விஷயங்கள், இதுல செஞ்சு பார்த்த விஷயங்களை நான் முதல் ஒருக்கா இதுல ஓவர்வியூவா கதைச்சிடுறேன். தென் அதுக்கு பிறகு அதை ப்ராக்டிக்கலா போய் பார்ப்போம். தென் அதுக்கு பிறகு இன்றைக்கு சின்ன ஒரு டாஸ்க் வந்து செய்து பார்ப்போம், ரைட்? தென் அதுக்கப்புறம் நாளைக்கு ஆல்மோஸ்ட் இருந்தால் கிளாஸ் நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் படித்த எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டு வந்தீங்க என்றால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். கேள்விகள் கேட்டால் பதில் சொல்ல கொஞ்சம் ரெடியா இருங்க, ப்ளீஸ், ரைட்? ஸோ எஸ், ஐம் ஸ்டார்டிங் த ஸ்லைட் ஷோ. ஐ ஹோப் ஸ்க்ரீன் ஷேரிங் அண்ட் ஆடியோ அண்ட் ரெக்கார்டிங் எல்லாம் ஓகே நம்புறேன், ரைட்? ஸோ வளம மாதிரி 2 பேரை காணல, எங்கன்னு தெரியல, ரைட்? பிரச்சனை இல்லை. யா, ஸோ ரைட், ஓகே. ஸோ 2 பேரை காணல வளம மாதிரி. சரி, பாப்போம் எங்க போனான்னு தெரியல. ஸோ மேர்ன் கிளாஸ்ல நாம இன்றைக்கு பார்க்குற இந்த விஷயத்துக்கான ரிவிஷன் ரீகேப்பிங்னு வச்சுக்கணும். ஸோ நாம படிக்க போற இந்த கோர்ஸ் வந்து மேர்ன் ஸ்டாக், மேர்ன் வெப் டெவலப்மெண்ட் ஃபுல் ஸ்டாக். இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பரா நீங்க ஆகுறதுக்கு, ஒரு சர்டிஃபைட் வெப் டெவலப்பரா ஆகுறதுக்கு உங்களுக்கு இனிஷியலி இந்த டிகிரி வேணும், அந்த டிகிரி வேணும், இந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும், இந்த விஷயம் படிச்சிருக்கணும், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை உண்மையிலேயே. உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க ஒரு டிவைஸை யூஸ் பண்ணிருக்கீங்க, இன்டர்நெட்டோட ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, நீங்க ஒரு ஒரு நார்மல் கம்ப்யூட்டிங் டிவைஸோட இன்வால்வ் ஆகிருக்கீங்கன்னு சொன்னா, இந்த இனிஷியல் இந்த ஸ்டேஜ்ல இருந்து நீங்க இறங்கினா கூட வெப்சைட் வெப் சென்டர் இந்த மாடியூல்ஸ் என்ன, கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் என்ன, ஃப்ரண்ட் எண்ட் என்ன, பேக் எண்ட் என்ன, அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டு பேசிக் தியரியை விளங்கி கொண்டு நீங்க ஒரு வெப்சைட் வெப் பேஜஸை டெவலப் பண்றதுக்கான வழிமுறைகளை உருவாக்கி கொள்ளலாம். அதன்படி தான் இந்த கோர்ஸ் கட்டமைக்கப்பட்டிருக்கு, வடிவமைக்கப்பட்டிருக்கு, ரைட்? ஸோ இதன்படி இதை டிசைன் பண்ணப்பட்ட இந்த கோர்ஸ்ல முதலாவது கன்செப்ட் யூ நோ தட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். இந்த கோர்ஸ்ல முதலாவது இந்த 4 செக்மெண்ட் ரியாக்ட், நோட், எக்ஸ்பிரஸ், மொங்கோன்ற 4 டெக்னாலஜியை நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இனிஷியலா சொல்ல வேண்டிய விஷயங்களை நான் சொல்லி உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்து தான் இங்க கொண்டு வந்திருக்கேன். வெப்சைட் என்ன, வெப் பேஜஸ் என்ன, கண்டென்ட்ஸ் என்ன, கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் என்ன, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் கன்செப்டுகள் என்ன, இதுல நாம ஜாவா ஸ்கிரிப்டை எதுக்கு யூஸ் பண்றோம், எப்படி எப்படி யூஸ் பண்ண போறோம், இந்த விஷயங்களை வச்சு
தென் அதுக்கு பிறகு இதன்படி என்னென்ன மொடியூல்ஸ் இருக்குது, அந்த மொடியூல் கோர்சஸ்ல HTML CSS JavaScript எப்படி சம்மந்தப்படுது, இந்த கோர்ஸுக்குள்ள மெயின் கண்டென்ட் அவங்க இல்லாமல் இருந்தாலும் அவங்கள பற்றி ஒரு கதையை கதைச்சு அவங்களுக்குன்னு ஒரு 2-3 நாள் ஒதுக்கி அதுக்குன்னு ஒரு அலோகேஷனை செய்து அங்கே HTML கூடிய டெக்ஸ்டுகள், ஃபார்ம்ஸுகள், இன்புட்டுகள், பட்டன்கள், லே அவுட்டுகளை கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து ஸோ மண்டே டு ஃப்ரைடே இந்த கிளாஸ் அலோகேட் பண்ணி நாம் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் HTML எசென்ஷியல்ஸ் அண்ட் CSS பேசிக் ஸ்டைல்ஸ் அண்ட் JavaScript பேசிக் கன்செப்டுகள்னு சொல்லி கொஞ்சம் விஷயத்தை கனெக்ட் பண்ணி நம்ம ப்ரௌசரை வச்சு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எடிட் பண்ணி கோட அங்கே ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்துருக்கோம். ஒரு ஃப்ரண்ட் அண்ட் சைட் கிளைண்ட் சைடுக்குரிய கோடிங். பட் அதுல என்ன பிறகு நான் நோட் ஜேஸுக்கு போறோம். நோட் ஜேஎஸோட எக்ஸ்பிரஸ் பேக்கெண்ட் இந்த டேட்டா பேஸ் கான்செப்ட்ல கதைச்சு தான் பிறகு ரியாக்டுக்குள்ள போவோம் அப்படின்ற விஷயத்த நான் இதில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே. அதன்படி தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். சொல்ல போனா இன்றைக்கு அதோட கடைசி செஷன். இனிமே தொடங்க போகிறது நோடுக்குரிய ஒரு அட்வான்ஸ் செஷனுக்குள்ள நாம் உங்களை ஓப்பன் ஒன் பை ஒன். ரைட். ஸோ இதன்படி பார்த்தோம்னு சொன்னா இதுக்கு முன்னாடி நடந்த வீடியோஸ் எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சு ப்ளீஸ் நாளைக்கு நாளண்டைக்கு கொஞ்சம் பாருங்கடா ஃபுல்லாக ப்ளீஸ். ஸோ ஒரு இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேக்குள்ள இந்த போடப்பட்ட உங்களோட பட்ஜெட்டுக்குரிய பிளேலிஸ்ட் உங்களோட குரூப்பில் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அது அவ்வளத்தையும் ஒன்று விடாமல் திருப்பி ஒருக்கா போட்டு ரன் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஃபண்டமெண்டல் ஐடியா கிடைக்கும். அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த கோடிங்க நாம் இப்போதானே ஏஐ இருக்கு அது இருக்கு நாம அதை வச்சே படிக்கலாம் தானே சொன்னா ஆமாம் செய்யலாம், எல்லாத்தையும் செய்யலாம். பட் அதுல என்ன கேட்கணும், என்னத்தை ஹேண்டில் பண்ணணும், என்ன ஒரு பிரச்சனை வந்தா எப்படி அதை செய்யணும்ன்றது எல்லாத்தையுமே ஒரு ஏஐ செய்ய போறது இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு நீங்க யாரையும் டிபெண்ட் ஆகியிருக்காமல உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கணும்ன்றதுக்காக படிக்கிற ஒரு கோர்ஸ் தான் இது. ஸோ அதை வச்சு நீங்க பிறகு அங்கால ஒரு நாளில் ஒரு வெப்சைட் 2 வெப்சைட் செய்ய முடியும் ஏஐ யூஸ் பண்ணி. ஸோ அது பிரச்சனை இல்லைங்க. பட் இதுதான் கன்செப்ட்ன்றதை வழங்கி கொள்ளுங்க. அதுக்காக தான் நீங்க மெனக்கட்டு ஒரு கோடிங்க படிக்கிறீங்க. வெறுமனே அதே மாதிரி வீடியோவை பார்த்துக்கிட்டு விளங்காத விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருந்தா ஒன்றும் செய்யலாது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்களை பார்க்கறது மாதிரி டவுட்ஸ்களையும் கேட்க பாருங்க. லைவ் செஷன்ஸை ஜாயின் பண்ண பாருங்க முடிஞ்ச அளவுக்கு. ரைட். ஸோ உண்மையிலே வேலைகள் இருந்து எங்கள்கிட்ட முதல்ல ரிக்வெஸ்ட் பண்ணாங்களுக்கு ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறார்கள் கொஞ்சம் கன்னியூவாக இதை செய்ய பாருங்க. அண்ட் தென் அதுக்கு பிறகு ரியாக்ட் இந்த விஷயங்கள் சொன்னாங்க. இதன்படி எங்களோட ஊக்கஸ் அகாடமியில் ஆல்ரெடி 3 விஷயம் நான் பார்க்க சொன்னேன். உங்களுக்கு எப்பப்போ எல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் ஊக்கஸ் அகாடமியில் போய் பிளேலிஸ்ட்டில் போய் சேனலில் யூடியூப் சேனலில் போய் B1 B2க்கு நடந்த கிளாஸஸ் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். சும்மா நடந்த ரஃப் கிளாஸஸ் மட்டும் போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதுகளை சும்மா பாருங்க உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்குது. விளங்குதோ விளங்கலையோ கன்சிஸ்டண்டா நீ ட்ரை பண்றியா அதை வச்சுதான் உனக்கு டவுட்ஸ்கள் வரும், கொஞ்சம் பிரச்சனையா தெரியற மாதிரி இருக்கும். பிறகுதான் அதை ஒன்றா ஒவ்வொரு நோடா நீ அவுட் பண்ணலாம். ரைட். அவ்வளோத்தையும் கிளியர் பண்ணலாம். ரைட். ஸோ அதே மாதிரி முதல் பேசிக் ஐடியா போறோம்னா ஒர்க் ஷாப் லெவல் 1 லெவல் 2 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை ஃபுல்லா பார்த்து முடியும், ப்ராக்டிஸ் பண்ணிப்பார். அதுல PHP MySQL கான்செப்ட் பேசிக் வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட்ல கதைச்சிருப்போம். அதே மாதிரி ஜிட்ஹப் பண்ணா என்னன்ற கான்செப்ட் ஒரு ஊக்கஸ் ஐசிடி கம்யூனிட்டி ஒரு சேனலுக்குள்ள இருக்கு. அதில் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது ஃப்ரீயா தானே அது ரிசோர்ஸ் அங்கே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ தான். தெரிஞ்சு கொள்வீங்க ஃபுல்லா விளங்கி கொள்வீங்க நான் சொல்ல வர ஐடியா இருக்கு. அண்ட் அதன்படி நாம பிளான் பண்ணிக்கிற இந்த மண்டே டு ஃப்ரைடே செஷன்ஸ்ல ஸோ 20 to 25 கிளாஸஸுக்குள்ள என்னென்ன விஷயங்களை கவர் பண்ணணும்ன்றதை கதைச்சிருக்கேன். ரைட். அதன்படி தான் HTML தொடங்கினேன். ஸோ இப்போ HTML தொடங்கும் போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். ஸோ ரைட். ஓகே. ஸோ அப்போ பேசிக்காக இனிஷியல் திங் இதுதான். ஸோ HTMLன்ற ஒரு விஷயம் வரும்போது சிம்பிள் திங். நீங்கள் HTML எப்படி விளங்கி கொள்ளணும். பேசிக்காக எனக்கு ப்ரோக்ராமிங்கே இல்லை, எனக்கு ப்ரோக்ராமிங் ஐடியா இல்லை, நான் இது வரைக்கும் ஐடியே படித்தது இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நான் இதை சொல்லித்தான் படிப்பிச்சிருப்பேன் என்ன. ரைட். ஸோ HTML ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் தெரிஞ்சதா காணும்னு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்மார்ட் போன் அல்லது லேப்டாப் ஒரு பிசியோட இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தாக்கள் பார்த்தாக்கள் ஒரு வீடியோ கூட ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தா கூட உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. என்ன ரைட். ஓகே எனக்கு ஒரு லேப்டாப்ல நெட்டை கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க, அவ்வளோ போதும். மிச்சத்து பிறகு கழிச்சுக்கலாம்ன்ற மாதிரி தான் நான் தொடங்கியிருப்பேன். தொடங்கி தான் இன்டர்நெட் என்ன, நெட்ஒர்க் என்ன, ISP என்னன்ற இந்த விஷயங்களை கதைச்சு தென் அதுக்குள்ள வெப் சர்வீசஸ், வெப் பேஜஸ், வெப் கண்டென்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு வெப் டிசைனர் டெவலப் பண்ண மாறுறதுக்கு தேவையான பேசிக்கான ஒரு அடிப்படையை கொண்டுக்கூடிய ஒரு ஆள் தான் HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜை வச்சு தான் நம்ம ஒரு பேஜை கிரியேட் பண்றோம். அந்த பேஜை கிரியேட் பண்ணி நாம் அதை பார்க்கறதுக்கான ஆள் தான் வெப் ப்ரௌசர்ஸ். தென் அதை சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கான வெப் சர்ச் என்ஜின். இந்த டெக்னாலஜி தான் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் என்று சொல்றோம். தென் ஒரு வெப் அப்ளிகேஷன் அதுக்குள்ள எத்தனை லேயர்ஸ் வரும் அப்படின்றதெல்லாம் கதைச்சு ஒரு HTML வச்சு நம்ம ஒரு ஸ்கெலிட்டோன் ஒரு நோமலா ஒரு எலும்பு கூடு. ரைட். ஸோ ஒரு பேஜை கிரியேட் பண்ற ஏரியாவை நம்ம படித்தோம். அதில் HTML பேசிக் டாக்குமெண்ட் சின்டெக்ஸும் HTML பயன்படுத்தக்கூடிய கண்டென்ட்களை கொண்டு வரதுக்கான டெக்குகளையும் பார்த்து செய்து பார்த்தோம். இது Day 1 நாம கொண்டு வந்தோம். அப்போ அதுக்கு முன்னாடி கதைச்சாலும் ட்ரையல் 1, ட்ரையல் 2, ட்ரையல் 3 இருக்கும். பிறகு Day 1, Day 2 போட்டிருக்கோம்.
ஸோ டே ஒன்ன்றதுக்குள்ள இந்த விஷயங்கள் வந்து ரைட் யூனோ தட் மேர்ன் கன்செப்டுக்குள்ள இது எப்படி சம்மந்தப்படுதுன்ற கதையை கதைச்சு முடிச்சோம். பிறகு வேர் இஸ் தட் HTML என்ற விஷயத்தை செய்தா HTML எப்படி நாம CSS கனெக்ட் பண்ண மட்டும் CSS கதை கொண்டு வந்தோம். ஸோ இந்த இடத்துல நடுவில் அது எக்ஸ்ட்ரா வந்துட்டு ரைட். இப்போ CSS என்ன, CSS ஸ்டைல் பண்ண போறோம். அப்போ ஒரு HTML பேஜ்ல உருவாக்கின விஷயத்தை எப்படி CSSல கொண்டு வருவோம், CSSல என்னென்ன எழுதுவோம், எப்படி கனெக்ட் பண்ணுவோம் என்ற விஷயங்களை கதைச்சினாங்க ரைட். ஸோ இதுகளை பற்றி அட்வான்ஸா இன்னும் கூடுதலா தெரிஞ்சு கொள்ள விரும்புறார்கள் ஒர்க் ஷாப் லெவல் 1 லெவல் 2 பாருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் பார்த்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தா உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களால கான்பிடண்டா வாரக்கிழமையில இருந்து இந்த மேர்ன் ஸ்டேக் கோர்ஸுக்குள்ள இறங்க முடியும் வரப்போற இந்த 1.5 மாசத்துக்கு ரைட். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், பார்த்துக்கொள்ளுங்க. முக்கியமா வரப்போற ஒரு மாசம் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த இந்த 7-8 கிளாஸா மெனக்கட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி கிளாஸஸ் நடந்திருக்கு பேட்ச் 2ல. லைக் அதுக்கு முன்னாடி அந்த எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தந்திருக்கேன். எதுக்கான்னு சொன்னா நீங்க எந்த அளவுக்கு கான்பிடண்டா ரெடி ஆகுறீங்கன்றதுல தான் இருக்கு எல்லாமே. ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. சிஎஸ்எஸ் கனெக்ட் பண்ணி எப்படி ஒரு விஷயத்தை செய்தோம், பேருந்து அதை நாம ஜாவா ஸ்கிரிப்டோட கனெக்ட் பண்ணி எப்படி ஃபங்க்ஷன் ஆக்கி நம்ம இந்த கல்குலேஷன் இதில் செய்தோம், எல்லாத்தையும் ப்ரௌசர்ல பார்த்தோம். ஆனால் அதுக்கு பிறகு கடைசியாக நோட் ஜேஎஸ்க்குள்ள வந்தோம் ரைட். அதெல்லாம் ஒரு பக்கம் இனிமே இருக்கட்டும். நாம நோட் ஜேஎஸ் பேக்கெண்ட்ல தான் கோடிங் தொடங்க போறோம், லாஜிக்ஸ் தொடங்க போறோம். அப்போ நோட் ஜேஎஸை வச்சு நாம ரன் பண்ணாத நோட் ஜேஎஸை இன்ஸ்டால் பண்ணணும், அதை செக் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கெண்ட் இந்த கன்செப்ட்ல நாம பேக்கெண்ட் கன்செப்டுக்குள்ள வரோம் அப்படின்னு ஒரு கதை கதைச்சு இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இதெல்லாம் முடிச்ச பிறகு நாம நோட் ஜேஎஸ்க்குள்ள வந்தோம் ரைட். ஸோ நோட் ஜேஎஸ் இந்த கன்செப்ட், இந்த நோட் ஜேஎஸ் ஆப் பண்ற இந்த கன்செப்டுக்கு பிறகு நாம என்ன செஞ்சோம், நேற்று நோட் ஜேஎஸை இன்ஸ்டால் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல கோடிங் அடிச்சு அதை நாம ரன் பண்ணியும் பார்த்தோம். ஸோ பிறகு யூசர்கிட்ட இன்புட் எடுத்து வேரியபிள்ஸ் இந்த விஷயங்களை டிக்ளேர் பண்ணி யூசர்கிட்ட இந்த இன்புட் எடுத்தும் பார்த்தோம். இந்த விஷயமும் நாம நார்மலா நேற்று வரைக்கும் கதைச்ச விஷயங்கள். ஸோ இன்றைக்கு அதை விட கொஞ்சம் கூடுதலாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அவ்வளோதான், அதோட முடிச்சு கொண்டு பிறகு நாளிலிருந்து நாம் இது வரைக்கும் படித்த விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் ஆப்புகளாக சரி பதிஞ்சு பார்த்துட்டு நாம நோட் ஜேஎஸ் அந்த டெவலப்மெண்ட்ல போகிறோம். தொடக்கத்துல எல்லாம் கொய்யாமையாண்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க பிச்சு இங்க பிச்சு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். போக போக போகத்தான் அது கொஞ்சம் கிளியர் ஆகி நீட் ஆகி ஓகே ஆகி வரும். கடைசியா வரும்போது ஒரு வெப்சைட் உருவாகி வந்துடும். நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்து பார்த்து எஃபோர்ட்டை போட்டு ட்ரை பண்ணி கொண்டே வந்தா தான் கடைசி நேரத்தில் அந்த அவுட்புட் வரும்போது உன் மைண்ட்லயும் கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும் ரைட். ஓகே நானும் இப்போ ஒரு வெப்சைட் செய்யணும். அங்கங்கெல்லாம் பார்த்துட்டு கடைசி நாள் பார்த்தா அட இதைத்தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு ஒரு நாள் வரும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை தோணும்னு சொன்னா அந்த அவுட்புட் தான் உங்களோட கண்ணுக்கு தெரியும். நான் அதை எப்படி கொண்டு வர ப்ரோசஸ்ன்றது கிளியர் இல்லாம போயிடும் உங்களோட மைண்டுக்குள்ள. அப்ப ஒவ்வொரு நாளுமே என்னோட சேர்ந்து கொஞ்சமாச்சும் அது ஸ்ட்ரகிள் பண்ணியாச்சும் பிரச்சனை இல்லை, ட்ராவல் பண்ண பாருங்க சரியா ரைட். ஓகே ஸோ அப்போ இந்தியன் கன்செப்டுக்குள்ள போவோம். நாம இன்றைக்கு நோட் ஜேஎஸ் கன்செப்டுக்குள்ள வரோம் ரைட். ஐம் ஜஸ்ட் எஸ்கேப்பிங் திஸ் ஸ்டஃப். ஓகே க்ளோஸ் பண்றோம். அண்ட் யூ நோ தட் நம்மளோட டே 4 கன்செப்ட். ஸோ இன்றைக்கு நான் டே 5 வந்து ஓப்பன் பண்றேன். ஸோ ஜஸ்ட் டே 5 ரைட். ஸோ இப்போ டே 5க்குள்ள நான் வரேன். ஸோ வளமை மாதிரி எங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோடிங்ல கன்செப்ட்ல நாம ஸ்டார்ட் பண்ண போற மாதிரி இருந்தா யூ நோ தட் சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்றேன் அண்ட் கோட் ஸ்பேஸ் டாட்டை கொடுத்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்றேன் ரைட். ஸோ right. So this is the place where you are going to see all the stuff. Right, close பண்ணுறேன் ரைட். ஸோ இப்போ இந்த டே 5க்குள்ள நான் ஒரு நியூ ஃபைல் வச்சிருக்க போறேன் வைப்போம். ஸோ நியூ ஃபைல் நான் கிரியேட் பண்ணலாம். ஆனால் எனக்கு தேவை நியூ ஃபைல் இல்லை, நியூ ஃபோல்டர். ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நான் வந்து சாம்பிள் ஆப் என்ற ஒரு 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 ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஓகே இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நான் வரணும். அப்போ அது வரணும்னு சொன்னா நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணணும். ஸோ நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணணும் ரைட். ஓகே எனக்கு ஒரு நியூ டெர்மினல் வந்துட்டேன். ஸோ நியூ டெர்மினல்ல நான் சேஞ்ச் டைரக்டரி பண்ணேன். ஏன்னா டே 5க்குள்ள தான் என்னுடைய டெர்மினல் இருக்கு. ஆனால் நான் சாம்பிள் ஆப்புக்குள்ள வரணும். ஸோ சேஞ்ச் டைரக்டரி பண்றேன் சாம்பிள் ஆப்புக்கு. இப்போ சாம்பிள் ஆப்புக்குள்ள வந்தாச்சு. இப்போ எனக்கு இந்த சாம்பிள் ஆப்ன்றது ஒரு ப்ராஜெக்டா ஒரு நோட் ப்ராஜெக்டா மாற்ற போறேன், ஒரு கோடிங் ப்ராஜெக்ட் லாஜிக் ஆப்பா மாற்ற போறேன். அப்படி செய்யறதா இருந்தால் முதலாவது நான் டைப் பண்ண வேண்டிய கமாண்ட் வந்து என்பிஎம் ஆல இந்த ப்ராஜெக்டை இனிட் பண்ணுங்க எஸ் அப்படின்னு கொடுத்து நான் இனிட் பண்றேன். யூனோ தட் அப்படி ப்ராஜெக்டை இனிட் பண்ணிட்டு உங்களுக்கு கிடைக்க போறது ஒரு பேக்கேஜ் ஜேசன் ஃபைல் கிளியர் ரைட். இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள நீங்க யூசரோட இன்புட் அது இது என்னது வேண்ட போறீங்கன்னு சொன்னா ப்ராம்ப்ட்ன்றதை யூஸ் பண்றது பெட்டர். ஸோ அதுக்காக தான் நம்ம என்பிஎம் இன்ஸ்டால் ப்ராம்ப்ட் எல்லாம் வச்சிருக்கோம். பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போதைக்கு என்னட்டு பேக்கேஜ் ஜேசன் ஃபைல்ல ஒரு ஒரு பேசிக்கா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் ரன் பண்றதா இருந்தால் இங்க ரன் பண்றது கொண்டு இல்லை. என்னட்டு ரன் பண்ண ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் நான் கிரியேட் பண்ணியாவது இருக்கணும். ஒன்று என்னட்டு ரன் பண்றதுக்கு இல்லை. நான் வேணுமெண்டா நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட் app டாட் ஜேஎஸ் சப் டாட் ஜேஎஸ்என் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நான் வந்தா சும்மா ரன் பண்ணுதா என்று பார்க்கறதுக்கு கன்சோல் டாட் லொக்கை நான் கொடுக்குறேன். ஸோ கன்சோல் டாக்ல லைக் என்று கொடுக்குறேன், செமிகுலன் கொடுக்குறேன், சர்வ் பண்றேன். இப்போ வேணுமெண்டா என்னால நோட் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து அப்ஜேஎஸை கொடுத்தா அஃப்கோர்ஸ் இது ரன் பண்ணுது ரைட். ஓகே அவுட்புட் வருது.
ஸோ இந்த விஷயமும் பேசிக்காக ஒரு நோட் ஜேஎஸ்ல நாம ரன் பண்ண வழிக்கிடும் போது எங்களுக்கு இனிஷியலாக நாங்கள் செய்கிற செக் பண்ணி பார்க்குற செயற்பாடுகள் ரைட். இதுவரைக்கும் நடந்த இந்த விஷயத்துல ஸோ ப்ராக்டிசஸ் டே 5ல தான் இது நடக்குதுன்னா டே 1ல நாம வெறும் HTML செய்திருந்தோம். யூ நோ தட் ஐ வில் ஷோ இட் டு யூ ரைட். வெறும் HTML ரைட். அண்ட் தென் அதுக்கு பிறகு டே 2ல வந்து நாம ஸ்டைலோட சேர்ந்து செய்திருந்தோம். அதனால இப்படி இதே விஷயம் இப்படி வந்துச்சுது ரைட். ஸோ திஸ் திங். அண்ட் தென் அதுக்கு பிறகு நம்ம அதில் ஒரு கல்குலேஷன் செய்திருந்தோம். ஸோ டே 3ல அதே இண்டெக்ஸை கொடுத்தோம். ஸோ யூ நோ தட். ஸோ இதில் கல்குலேட்டர் கன்செப்டுவல் இங்கிலீஷ் மார்க்ஸ் இந்த விஷயங்கள். ஸோ யூ நோ தட் ரைட். ஸோ இப்போ இதில் மார்க்ஸ் இந்த கன்செப்ட் இருந்தோம்னா இப்போ 78, மேத்ஸ் மார்க்ஸ் 85, ரிசல்ட்ஸாக கொடுத்தோம்னு சொன்னால் 81. ஸோ இது ஒரு கல்குலேட்டராக செஞ்சிருந்தோம். இது பிஹேவியர், அதாவது ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி செஞ்சிருந்தோம். அண்ட் தென் டே 4ல யூ நோ தட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் செகண்ட் ஸ்டெப்னு நாம 2 விஷயம் செஞ்சிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ள வந்து நம்ம நார்மலாக ஒரு கால்குலேட்டர் செய்திருந்தோம். அதே விஷயத்தை செகண்ட் ஸ்டெப்பில் இன்புட்டாக வேண்டி செய்கிற மாதிரி ரிசல்ட் செக் 2 விஷயம் செஞ்சிருந்தோம். ஸோ 2 டெக் வந்து செஞ்சிருந்தோம். நீங்க கேட்டீங்க செஞ்சு காட்ட சொல்லி, நாங்களும் செஞ்சு காட்டினேன். கிளியர் அதுலாம் சொன்னீங்க ரைட். உண்மையிலேயே கிளியரா இல்லையான்ற விஷயங்களுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் ரைட். நீங்க செய்தீங்களா, ஓகேயா, ரன் பண்ணி பார்த்தீங்களா, வீடியோஸ் பார்த்தீங்களா, ஓகேன்னு சொல்லி ரைட். இவ்வளவு விஷயமும் ஸ்லைட் வைஸ்ல நான் எழுதி காட்டுனேன்னு சொல்லி செஞ்சு காட்டுனேன்னு சொல்லி கதைச்சு முடிச்சுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஸோ பேசிக்காக இப்போ நம்ம செய்ய போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், இன்னொரு ஆப் செய்ய போகிறோம். சும்மா ஒரு ரன்னிங் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நாளையிலேருந்து 3 நாளுக்கு நான் சில டைம் கிளாஸஸ் எடுத்துன்னு சொன்னால் கட்டாயம் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதே டைம் ரெடி ஆயிருங்க. நான் இல்லைன்னு சொன்னால் சொல்லுவேன். மற்றபடி இல்லைன்னு சொல்லட்டுன்னு சொன்னால் கட்டாயம் அந்த டைம் கிளாஸ் இருக்குது. அதான் விஷயம், சரியா ரைட். ஸோ நாம நாளையிலேருந்து செய்ய போகிறது ப்ராக்டிசஸ். ஃபுல்லாக இது வரைக்கும் படித்த விஷயங்களை வச்சு ப்ராக்டிசஸ் பண்ண போகிறோம். அதனால முதலே சொல்லிக்கொள்கிறேன், வீடியோஸ் பார்க்குறாங்க சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி, குரூப்லையும் சரி, எல்லாரும் இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையும் பார்த்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வாங்க ரைட். ஸோ செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நேரம் கதைச்சது ரீகேப்பிங். இந்தியன் செஷன் ஒன்றும் கதைக்கல, ரீகேப்பிங் கதைச்சு. இந்த நேரம் கதைச்ச இந்த நாளா நடந்த செஷன்ஸ்ல கதைச்ச விஷயத்துல நான் படிப்பிச்ச கன்செப்டுக்குள்ள ஏதாவது என்னட்ட கேட்கறதுக்கு இருக்கா, இல்ல இந்தியன் செஷனுக்குள்ள போலாமா? எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தந்தீங்கன்னா ஐ வில் ஜம்ப் இன் டு த செஷன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முன்னாடி என்னடா உங்களுக்கு கிளியரா இந்த ஒரு நேரம் கிடைச்சதுல, இல்ல என்னட்ட இப்போ வரைக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்கா, நான் ஏதாவது செய்து காட்ட வேண்டி இருக்கா, இல்ல இண்டையான் ப்ராக்டிஸுக்குள்ள போகலாமான்னு கேட்குறேன். வாயை திறந்து சொல்லி பழங்கடா. லைக் இவ்வளவு பெரிய ஆட்களா இருக்கீங்க, ஒரு டெவலப்பர் கன்செப்டுக்குள்ள வந்திருக்கீங்க, கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. ஈவன் லைக் நான் உங்களை ப்ரெசென்ட் பண்ண கூட விடல. சட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜை டைப் பண்றதுக்கு ஏன் இவ்வளவுக்கு யோசிக்கிறீங்க? எஸ்ண்டா எஸ், இல்லாட்டி நோண்டா நோ. எது விளங்காட்டி விளங்கன்னுக்கு இல்லைங்கன்னா விளங்கப்படுது. அதான் என்னுடைய டியூட்டி. இல்ல கிளியர் போகலன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் லக்கியன், ரியலி சாரி ஃபார் தட். நான் மெசேஜ் கவனிக்கல, நான் பார்த்தேன். ரைட் ஓகே, டுடே செஷன் போகலாம். ரைட் ஓகே ஃபைன் ரைட். சரி தானே? ஆமாங்க. சரி, விஷயத்துக்கு வரும். இப்போ நாம நோட் பண்ணலாம். இப்போ எங்களோட கன்செப்டுக்குள்ள வரும். இப்போ இந்தியா ப்ராக்டிஸுக்குள்ள வந்தோம்னு சொன்னா உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் ரைட். இன்றைக்கு நான் ஒரு சாம்பிள் ஆப் ஒன்று சேவ் பண்றேன். ரைட், ஒரு சின்ன கோடிங் உண்டு ரைட். நோட் ஜேஎஸ் தான் அப்ஜேஎஸ் ஆக்சுவலி நோட் ஜேஎஸ்ல நாம இந்த அப்ஜேஎஸ் ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ண போறோம், மூலம் தான், சரியா ரைட். கணக்கு யோசிக்க கூடாது ரைட். பேசிக்கா ஒரு நோட் ஜேஎஸ் கன்செப்டை நாம ரன் பண்ணி பார்க்க போறோம் ரைட். அப்போ இனிஷியலி இப்போ உங்களுக்கு நான் இதில் கலைக்கிறதா இருந்தா ஒரு பேசிக் கன்செப்ட் தான். ஒரு சின்ன கல்குலேஷன். நேற்று நாம 2 இன்புட்டை வேண்டி நாம வந்து என்ன செய்தாங்க, பிறகு அதை ரிசல்ட்ஸுகளை செக் பண்ணி அதை டோட்டல் அவரேஜ் அந்த விஷயங்களை பார்த்து இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க ரைட். ஆல்ரைட். ஸோ இப்போ நாம இன்றைக்கு இன்னொரு கல்குலேஷன் செய்வோம் ரைட். ஸோ பேசிக்காக சொன்னால் இன்னொரு கல்குலேஷன் செய்வோம். நாம இன்னொரு ஒரு 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 ஆட் பண்ணி செய்வோம் ரைட். ஸோ சிம்பிள் திங்.
ஒரு லைக் பேசிக்கான கான்செப்ட் லைக் ஒரு கோடிங் ஒன்று ரைட். ஸோ லெட் மீ நான் ரைட். ஸோ எழுதுறேன், அதுக்கு பிறகு மிச்சத்தை பார்ப்போம். ரைட். ஸோ ஓகே. ஸோ நாம வந்து ஒரு ஒரு சிம்பிள் செனாரியோ ஆப் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ரைட். ஸோ பேசிக்காக சொன்னால் ஒரு 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 ரிப்போர்ட் கார்டு மாதிரி உண்டு. ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி அல்லது ஏதோ ஒரு சம்திங் ரைட். ஒரு ரிப்போர்ட் நேற்று நேற்று செய்ததை கொஞ்சம் பெருசாக்க போகிறோம். நேற்று செய்ததை கொஞ்சம் பெருசாக்க போகிறோம் ரைட். அவ்வளோதான் ரைட். நேற்று செய்ததை கொஞ்சம் பெருசாக்க போகிறோம். ஒரு ரிப்போர்ட் கார்டு அல்லது ரைட் ஒரு 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 மேபி லைக் அல்லது ஒரு ரிப்போர்ட் அல்லது பில்லிங் ஏதோ ஒரு சம்திங் ரைட். சரி. ஸோ ரிப்போர்ட் கார்டு ஓ பில்லிங் ஆப் ஏதாவது ஒன்று செய்யும். ஸோ அப்படி இல்லாட்டி மேபி லைக் ஒரு டிக்கெட் கவுண்ட் டிக்கெட் சம்திங் ஏதோ ஒன்று ரைட். ஸோ பேசிக்காக நம்ம ஒரு டிக்கெட் ஆப் ரைட். ஓகே, டிக்கெட் ஆப்னு வைப்போம் ரைட். ஸோ இனிஷியலி நாம இதை தான் செய்ய போகிறோம். டிக்கெட் வந்து டிக்கெட் கவுண்டர் வந்து வைக்க போகிறோம், டிக்கெட் ஆப் கொண்டு வைப்போம் ரைட். அப்போ வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க, இதை நாம செய்ய போகிறோம் ரைட். ஸோ பேசிக் கன்செப்ட் இப்போ நாம வந்து ஒரு பஸ் டிக்கெட் கால்குலேட்டர் செய்ய போகிறோம். அப்படின்னு சொன்னால் யூசர்கிட்ட வந்து முதல் கேட்க போகிற என்கிட்ட பேசஞ்சரோட நேமை கொடுத்தாங்க. ஸோ என்கிட்ட பேசஞ்சர் நேம். ஓகே. பேசஞ்சர் நேமை கேட்ட பிறகு எவ்வளவு கிலோமீட்டர்னு சொல்ல போறீங்க, எவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அவர் டிராவல் பண்ண போற. இங்க இடத்தெல்லாம் செலக்ட் பண்ண போறதில்ல, ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் நேராக கொடுக்க போறோம், எத்தனை கிலோமீட்டர். ஸோ அந்த கிலோமீட்டர் வந்து 10 அல்லது 10 விட சின்னனா இருந்தா 10 அல்லது 10 விட சின்னதா 50 ரூபா ரைட். 50 ரூபா. அதே 30 அல்லது 30 விட சின்ன இருந்தா 100 ரூபா. அதே 60 அல்லது 60 விட சின்னனா இருந்தா 150 ரூபா. அல்லது அதுக்கு மேலேன்னு சொன்னா 200 ரூபா என்று இப்போ சும்மா ரைட். நார்மலா 10 அல்லது 10 விட சின்னனா இருந்தா 50 ரூபா, 100 ரூபா, 60 ரைட். 100 ரூபா 60 விட இருந்தா ஓகே ரைட். இதுதான் கால்குலேஷன் ரைட். இதுக்கமைவா நாங்க ஒரு 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 பேசிக்கா ரிப்போர்ட் ஒன்று பிரிண்ட் பண்ண போறோம் இப்போ. ஒரு பில் ஒன்று பிரிண்ட் பண்ண போறோம் இப்போ ரைட். ஒரு பில் வந்து பிரிண்ட் பண்ண போறோம். இதுதான் இப்ப நடக்க போற விஷயம். இதை தான் நம்ம இப்ப கோடிங்ல அடிக்க போறோம் ரைட். ஸோ வழியா கவனிச்சு கொள்ளுங்க, சிம்பிள் விஷயம் தான். நேற்று செய்த அதே மாதிரி தான் இன்னைக்கு செய்ய போறோம் ரைட். செய்வோம். ஸோ கான்செப்ட் என்னன்னு சொன்னா வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நான் இப்போ அப்ஜேஎஸ் வச்சுக்கேன், இதை க்ளோஸ் பண்றேன். ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்றேன். பஸ் டிக்கெட் டாட் ஜேஎஸ் ஒன்று கிரியேட் பண்ணேன். ஸோ பஸ் டிக்கெட் டாட் ஜேஎஸ் என்னோட ஒரு ஆப் இருக்கு, ஒரு ஃபைல் இருக்கு, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கு. இவ்வளவு தான் ரைட். வடிவாக கவனிங்க, ஒரு பஸ் டிக்கெட் ஒரு சொல்லி ஒரு 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 பேசிக்கா ஒரு ஃபைல் இருக்கு. இந்த பஸ் டிக்கெட் என்ற ஃபைலில் நான் கோடிங் எழுத போறேன், லாஜிக் எழுத போறேன். என்னது, முதலாவது எனக்கு தேவை இன்புட் யூசர் இருந்து வேண்ட போறேன். அப்போ நான் அதையும் முதல் பேக்கேஜில் நான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ என்பிஎம்மால இன்ஸ்டால் பண்றேன். யூசர் இருந்து இன்புட்ல எடுக்க போறேன், ப்ராம்ப்டா யூஸ் பண்ணி என்றால் என்ன பேக்கேஜ். யூசர் இருந்து இன்புட் எடுக்க போறேன் ப்ராம்ப்டா யூஸ் பண்ணி. அப்போ ப்ராம்ப்டா இன்ஸ்டால் பண்றதுக்கான பேக்கேஜோட நேம் என்ன? யாராச்சும் யாராச்சும் செட் பாக்ஸ்ல பேக்கேஜோட பேர் என்ன? யாராச்சும் பார்ப்போம். ரைட், வெரி குட். ஓகே, சந்தோஷம். அப்போ நார்மலாக அதை முதல்ல இன்ஸ்டால் பண்ண கோடிங் அடிக்க ஒழிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ நாம் அதை டைப் பண்ணுவோம் ரைட். என்பிஎம் இன்ஸ்டால் ப்ராம்ப்ட் சிங்க் SYNC ஹைஃபன். ஸோ ப்ராம்ப்ட் ஹைஃபன் சிங்க். ஸோ பேசிக்காக சொன்னால் இதை தான் நம்ம செய்யணும் ரைட். ஸோ ப்ராம்ப்ட் சிங்க். ஸோ ப்ராம்ப்ட் சிங்கை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுறோம். யூ நோ தட் நோட் மாடியூல்ஸ் வரும், நோட் மாடியூல்ஸ் அதே மாதிரி பேக்கேஜ் லாக் ஜேசன் ஃபைல் இதெல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ என்னட்ட இப்போ ப்ராம்ப்ட் இருக்கார், சரிதானே. ஸோ இப்போ நான் முதல் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணணும் மட்டும் நான் ப்ராம்ப்டை இங்கே டிக்ளேர் பண்ணி ஆகணும் ரைட். அப்போ நான் கன்ஸ்ட் டைப்பில் ப்ராம்ப்ட் ஒரு ஆள் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ அவர் வந்து வேற ஒரு ஆளும் இல்லை, ரெக்யர் பண்ணுங்க. எங்கே இருந்து? எங்களோட ப்ராம்ப்ட் சிங்ன்ற பேக்கேஜை யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபங்க்ஷன் முடிஞ்சு. இது முதலாவது வேலை ரைட். ஸோ இப்போ முதலாவது விஷயம் முடிஞ்சது. பஸ் டிக்கெட் டாட் ஜேஎஸ்ல முதல் நான் இன்புட் எடுக்க போறேன்னா இருந்தா அப்போ அவரை இன்புட் எடுக்கிறதுக்கு எனக்கு ப்ராம்ப்ட் சிங்ன்ற ஒரு பேக்கேஜ் வேணும். அவரை இன்ஸ்டால் பண்ணினா மட்டும் காணாது, அவரை யூஸ் பண்றதா இருந்தால் அவரையும் இங்கே கொண்டு வரணும். கொண்டு வந்தாச்சு. இனி ரெண்டு டீட்டெயில் கொண்டு போறோம் நாம. என்னது, பேசஞ்சர் நேம் ஒன்றும் பேசஞ்சரோட டிஸ்டன்ஸ் உண்டு. ஸோ அப்போ அதுக்கும் ரெண்டு வேரியபிள் தான். இப்போ கன்ஸ்ட் டைப்ல நான் பேசஞ்சர்
என்ற ஒரு ஆளை கொண்டு வரேன். ஈக்குவல் டு நான் அதை வேண்ட போறேன். யாரை யூஸ் பண்ணி? எங்கள்கிட்ட இருக்கிற ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி வேண்ட போறேன். அப்போ என்ன மெசேஜ் கொடுப்போம்? என்டர் யுவர் சரி, என்டர் த பேசஞ்சர் நேம். என்டர் த பேசஞ்சர் நேம். ஓகே, ஸோ என்டர் த பேசஞ்சர் நேம் ஒரு வார்த்தை. ஸோ கொடுத்தாச்சுன்னா அவர் ஏதோ ஒன்று டைப் பண்ணுவார். அந்த டைப் பண்ணுறத பேசஞ்சர்கிட்ட வண்டியாச்சு. இன்னொன்று, இப்போ இது டெக்ஸ்டா பண்றோம், அப்போ ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா இன்னொன்று கன்ஸ்டன்ட் சொல்லி நான் வேண்ட போறேன் டிஸ்டன்ஸ், எத்தனை கிலோமீட்டர் போப்பாரு. ஸோ அதுக்கும் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி வேண்ட போறோம். சாரி, ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி வேண்ட போறோம். வடிவாக கொஞ்சம் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி வேண்ட போறோம். ஒரு மெசேஜ் கொடுக்க போறோம், என்டர் த டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர் என்று சொல்லி கொடுக்குறோம். ரைட், இதுக்கு முடிஞ்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவர் இப்போ அடிக்க போறது நம்பரா, ஒரு நம்பர் அடிக்க போறாரு. அப்போ இந்தளவையும் நான் என்னவா மாத்தணும்? நம்பரா மாத்தணும். ஸோ நான் பிராக்கெட் கொடுக்குறேன். ஸோ இவ்வளோத்தையும் பிராக்கெட் பண்ணி இவ்வளத்துக்குள்ளேயும் வார அவுட்புட் இங்கே நம்ம அப்படி கொடுக்குறேன்னா இது ஒரு டெக்ஸ்டாவே வண்டி வச்சிருக்காரு நார்மலா. ஆனா இங்க நான் வேண்டதா இருந்தா நம்பர்னு சொல்லணும். அப்போ இவ்வளோத்தையும் நம்பர் அப்படின்னு மீன் பண்ணும். இப்போ ரெண்டு டீட்டெயிலும் வண்டியாச்சு. ஸோ இன்புட் பண்றதுக்கு ரெடியா ஒரு வேண்டி அதனோட ரெண்டு இன்புட்டையும் வேண்டிட்டோம். இது இவ்வளவு முடிஞ்சு. இப்போ நான் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும். அப்போ ப்ரைஸ் ஒரு வேரியபிளும் எனக்கு வேணும். ஸோ அவரை லெட் ப்ரைஸ், அவர் அடிக்கடி மாற போறாரு என்ன. ஸோ லெட் ப்ரைஸ் ஒரு ஆள் வச்சிருக்கேன் ஆரம்பத்தில். இப்போ நான் ஒரு இஃப் கேஸ் எழுதுறேன். வடிவா கொண்டு கொள்ளுங்க, ஒரு இஃப் கேஸ் எழுதுறேன். ஸோ இஃப் கேஸ். ஸோ இஃப் இப்படி இருந்தால், எப்படி இருந்தால், இந்த டிஸ்டன்ஸ் என்றது சின்ன அல்லது சமனா இருந்தா 10க்கு, அப்ப பிரைஸுக்குள்ள நான் போட போறது 50 ரூபாய். இது முடிச்சு. எல்ஸ் அப்படி இல்லாட்டி இப்படி இருந்தால், இந்த வார்த்தை நான் வச்சுக்கொள்ளுங்க. இப்படி இருந்தால்ன்றதுக்கு தான் இஃப். அப்படி இல்லாம இப்படி இருந்தா அதுக்கு எல்ஸ் இஃப். ரைட், வடிவா கொஞ்சம் இது வரைக்கும் நடக்கிறதெல்லாம் ப்ராக்டிசிங் கான்செப்ட் தான். திங்கக்கிழமையிலிருந்து வாரதான் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும். அப்ப உங்களுக்கு இதைத்தான் நம்ம முதல் அங்கங்க படிச்சாங்க அப்படின்னு ஒரு ஐடியா வரும். அவ்வளவுதான். சரியா? ஸோ இப்போ குழப்பு தாண்டா. ஆமா, இதுக்கு தான் எனக்கும் வேணும். உங்களுக்கு இப்போ விளங்கொண்ட விஷயம் எனக்கு இல்லை. இப்போ டவுட் தான் வரணும். ஏன்னா நீங்க விளங்க ட்ரை பண்றீங்க அப்படின்றது தான் எனக்கு தேவை. ஸோ எல்சிஃப். ஸோ எல்சிஃபுக்குள்ள வர வேண்டிய விஷயம் டிஸ்டன்ஸ் கிரேட் லெஸ் தேன் ஈக்குவல் டு, இப்போ இந்த முறை எத்தனை கிலோமீட்டர்? 30 கிலோமீட்டர் இருந்தால் ப்ரைஸ் வந்து என்னவா அசைன் பண்ணணும்? 100. அதே எல்சிஃப். ஸோ எல்சிஃப் கன்செப்ட் இப்போ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 50, சாரி 60. ஸோ இங்க ப்ரைஸ் வந்து ஈக்குவல் டு 150. எப்படியுமே இல்லாட்டி, எதுக்குள்ளயுமே இல்லாட்டி, அதுதான் நாம வந்து இந்த கன்செப்ட். ரைட், எல்ஸ் என்ற கன்செப்ட். ரைட், அப்போ பேசிக்கா இப்போ ப்ரைஸ் வந்து ஈக்குவல் டு தட் என்னது 200. ஸோ ஒருவேளை 10 வச்சிருந்த 50, 30 இல்லை 100 இல்லை 150 இல்லை 200. ஸோ இதுதான் இப்போ ப்ரைஸுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகிற விஷயம். அப்போ ப்ரைஸை கண்டுபிடிச்சாச்சு, ரெண்டு டேட்டாவை வேண்டியாச்சு. ஓகே, இப்போ இவ்வளவு விஷயம் நடந்தியாச்சு. இப்போ நாம அடுத்த விஷயம் செய்ய போறோம். என்ன செய்ய போறோம்? இப்போ பில் ஒன்று பிரிண்ட் பண்ண போறோம். பில் ஒன்று பிரிண்ட் பண்ண போறோம். வடிவா பண்ணிக்கொள்ள பில் ஒன்று பிரிண்ட் பண்ண போறோம். ரைட், ஸோ பில் ஒன்று நாம பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ இதை நாம பில்லா பிரிண்ட் பண்றதா இருந்தா எனக்கு ஒரே ஒரு அவுட்புட் ஆல் இருக்கு. கன்சோல் டாட் லாக். கன்சோலில் லாக் பண்ணுங்க. லைக் என்னத்தை டபுள் கொட்டேஷனுக்குள்ள நான் சும்மா ஒரு டேஷ் போறேன், சும்மா ஒரு வடிவுக்கு. ஸோ பஸ் டிக்கெட். திருப்ப கன்சோல் டாட் லாக் பிராக்கெட். ஓகே, இப்ப என்னது? பேசஞ்சர் நேம். ஸோ பேசஞ்சர் நேம் வந்து என்ன? பேசஞ்சர் நேம் வந்து என்ன வரணும்? இந்த பேசஞ்சர் நேம்ன்ற வார்த்தையோட எனக்கு மேல பேசஞ்சர் நான் வேண்டி வச்சிருக்கேன், யூசர் அடிச்சது பேசஞ்சருக்குள்ள. அப்ப அந்த பேசஞ்சரை போட்டா சரி, ஆட்டோமேட்டிக்கா கமா பேசஞ்சர். ஓகே, இதுக்கு முடிஞ்சு. ரைட், ஸோ அடுத்தது திருப்ப கன்சோல் டாட் லாக்ல அதே தான் டபுள் கொட்டேஷன். இப்போ இந்த முறை வரப்போறது டிஸ்டன்ஸ். நான் திருப்ப வேணதெல்லாம் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ டிஸ்டன்ஸ். ரைட், டிஸ்டன்ஸ் என்ன? டிஸ்டன்ஸ் என்ற வார்த்தையோட வரப்போறவர் டிஸ்டன்ஸ், இந்த மேல வண்டி வச்ச இந்த டிஸ்டன்ஸ். ஸோ யூசர் தந்ததை நான் திருப்ப ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ரைட், ஸோ அதுக்கு பிறகு ஓகே. இப்போ இனி திருப்ப கன்சோல்ல, ஸோ கன்சோல்ல நாம பிரிண்ட் பண்ண போறது லாக். ஸோ த சேம் பேட்டர்ன், பட் இங்க வந்து இப்போ டிக்கெட்
price is ticket price is and வந்துட்டு right என்னது அல்லது ticket price is வேணாம் ticket price RS இப்படின்னு போட்டுட்டு அந்த அமௌண்ட் வரணும் எனக்கு ரைட் என்ன அமௌண்ட் price என்ற சமிக்கல் ரைட் ஸோ திருப்ப console dot log the same thing so right சேவ் பண்ணுறேன் ஸோ இப்போ எனக்கு இப்படி ஒரு அவுட்புட் ஸோ பஸ் டிக்கெட்னு சொல்லி இப்படி ஒரு விஷயம் வரும் எனக்கு ரைட் பேசஞ்சர் டிஸ்டன்ஸ் ப்ரைஸ் ஸோ பேசிக்காக இந்த விஷயத்தை இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் ரைட் ஸோ நோட் ஜேஎஸ்ல நான் ரன் பண்ணி பார்க்க போகிறேன் நோட் FJSல இந்த முறை ஸோ எனக்கு வர போகிறவர் இப்போ பஸ் டிக்கெட் ஜேஎஸ் நான் ரன் பண்ணுறேன் யூ கேன் சி த அவுட்புட் லைக் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பேசஞ்சர் நேம் கேட்குது நான் ஜோன் இப்ராஹிம் ஓகே எந்த டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர் 59 கிலோமீட்டர் ஓகே என்டர் கொடுத்தா பஸ் டிக்கெட் அப்படின்னு காட்டி பேசஞ்சர் நேம் என்ன டிஸ்டன்ஸ் என்ன டிக்கெட் ப்ரைஸ் என்ன அதனால அப்படின்னு காட்டி ஒரு அவுட்புட் ஸோ பேசிக்கான கன்செப்ட் இது இப்போ இந்த பஸ் டிக்கெட்ல பேசிக் இது இந்த டேட்டாவை நீ வேண்டி அங்கே ஃப்ரண்ட் எண்ட்ல கனெக்ட் பண்ணி இப்போ கலர்ஃபுல்லாக காட்ட போறதுலாம் கடைசி எங்களோட கோர்ஸ்ல கடைசி செக்மெண்ட் அது இருக்கட்டும் பட் உள்ளுக்கு நடக்கிற ப்ரோசஸ் தான் விஷயம் ஸோ இப்படிதான் ஒரு ப்ரோசஸ் நடக்க போகுது ரைட் அப்போ பேசிக்காக ஒரு கோடிங் பேஜ் எடுத்து அதில் டேட்டாக்களை வேண்டி அந்த டேட்டாக்களை இங்கே ரன் பண்ணி அதில் செய்ய போகுது இங்க ஃப்ரண்ட் எண்ட்றத என்னத்துக்கு பயன்படுத்தப்பட போகுதுன்னு சொன்னா அந்த டேட்டாவை இப்படி வேண்டாமல அங்க டெக்ஸ்ட் பாக்ஸ்லயே என்னது ஒன்றுல வேண்டி பிறகு அதை அவுட்புட் பண்ணும்போது இப்படி காட்டாமல வெளியால் காட்டப்படுது கலர்ஃபுல்லா காட்டுறது அது ஒரு பக்கம் இருக்கட்டு பட் நடக்கிற விஷயம் டேட்டா வேண்டப்பட போது உள்ளுக்க கல்குலேஷன் நடக்க போகுது லாஜிக்கலாவோ அல்லது அரித்மெட்டிக்காவோ பிறகு அதுக்குரிய ஆப்ரேஷன்ஸுக்கு அவுட்புட்டா வெளியில காட்ட போகுது இதுதான் இங்க நடக்கிற அந்த பேசிக் விஷயம் இதை நம்ம நோட் ஜேஎஸ்ல ரன் பண்ண போறோம் ஒரு ஜேஎஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல ஒரு எங்கட செனாரியோ கிட்ட மாதிரி ஒரு விஷயத்தை லாஜிக் எழுதி அதை ரன் பண்றோம் ரைட் இந்த விஷயம் புரிஞ்சுட்டுதா யாருக்காவது கேள்விகள் பிரணவி சாரி தனுஷ்காந்த் ஓகே இலக்கியான் ஓகே வாட் அபவுட் அதர்ஸ் மற்றாக்கள் என்ன கதை எது விலங்கு இல்லை ஏதாவது விலங்கல்லைன்னா கேளுங்க விளங்கப்படுத்துறேன் இல்லை விளங்கிச்சிருந்தா ஓகேண்டா ஓகேன்னு சொல்லுங்க நம்ம இன்னொரு கேள்வி செய்வோம் டோன்ட் வரி இன்றைக்கு இன்னொரு கேள்வி செய்வோம் செய்துட்டு பிற நாளைக்கு மிச்சது கேட்போம் யாருக்காவது ஏதாவது கேட்க வேண்டி இருக்கா சரி ஒரு ஷாப்பிங் பில் ஒன்று செய்வோம் ஒரு ஷாப்பிங் பில் ஒன்று சரியா அந்த லைக் ஐட்டம் நேம் ஐட்டம் ப்ரைஸ் குவான்டிட்டியை கொடுத்தா எனக்கு ஒரு பில்லாக காட்டும் மாதிரி ஒன்று செய்வோம் வேணா சரிதானே அதே விஷயம் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி பார்ப்போம் சரிதானே சரி அதுக்கும் விளங்க இல்லைன்னா கேளுங்கடா ப்ளீஸ் பிரச்சனை இல்லை நான் விளங்கப்படுத்துறேன் ரைட் ஸோ ஐம் ஜஸ்ட் க்ளோசிங் திஸ் as well as clearing this stuff right so closing this and creating another terminal ஓகே என்னோட ஒரு டெர்மினல் இருக்கு டே 5க்குள்ள நான் சேஞ்ச் டைரக்டரி பண்ணி சாம்பிள் ஆப்புக்குள்ள வந்துட்டேன் சாம்பிள் ஆப்பில் என்னட்ட ஆப் ஜேஎஸ் இருக்கு பஸ் டிக்கெட் ஜேஎஸ் இருக்கு இருக்கட்டும் நான் இப்போ இன்னொரு ஜேஎஸ் ஃபைல் கிரியேட் பண்ண போறேன் ரைட் ஸோ இன்னொரு ஜேஎஸ் ஃபைல் கிரியேட் பண்ண போறோம் யூ நோ தட் அப்போ ரைட் ஸோ சாம்பிள் ஆப்புக்குள்ள நியூ ஃபைல் ஒன்று ரைட் ஸோ என்ன ஃபைல் வைப்போம் ஷாப் பில் ஸோ ஷாப் பில்லிங் ஜேஎஸ் இப்போ ஷாப் பில்லிங் ஜேஎஸ் ஒரு ஜேஎஸ் வச்சிருக்கேன் சரியான ஷாப் பில்லிங் ஜேஎஸ் ஒரு ஜேஎஸ் ஃபைல் வச்சிருக்கேன் இந்த ஜேஎஸ் ஃபைலை தான் நம்ம ரன் பண்ணி பார்க்க போறோம் ரைட் திஸ் திங் ஆக்சுவலி ரைட் பார்ப்போம் yeah guys 1 minute
ஓகே டாக்டர், sorry for the interruption. ரைட், ஓகே. ஸோ அப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்போ நாம ஒரு பேசிக் கன்செப்ட் செய்ய போறோம். இப்போ ஷாப் பில்டிங்ன்ற ஜேஎஸ்க்குள்ள நாம போன முறை மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் வேண்ட போறோம், அதை கல்குலேட் பண்ண போறோம், தென் அதை பிரிண்ட் பண்ண போறோம். ரைட், ஸோ திஸ் திங் ஆக்சுவலி. அப்போ நாம வருவோம், முதல்ல அது இன்புட் வேண்ட போறோம். அதனால திருப்பியும் என்பிஎம் இன்ஸ்டால் ப்ராம்ப்டிங் கொடுக்கணுமாட்டா கொடுக்க தேவையில்லை. ஏன்னா எல்லாம் ஒரே ப்ராஜெக்ட் ஃபைலுக்குலாம் இருக்கார், நோட் மாடியூல்ஸ் இங்கே இருக்கார். அப்போ நான் திருப்ப அதை யூஸ் பண்ணணும்னு இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. பட் இங்கே யூஸ் பண்றதா நான் கோடிங் எழுதணும். ஸோ கன்ஸ் டைப்ல நான் ப்ராம்ப்ட் என்ற பெயர்ல ஒரு ஆளை கிரியேட் பண்ண போறேன். அவர் வந்து எங்க இருந்து அந்த டேட்டாவை கொண்டு போறா ரிக்வயர் பண்ண போறார் ப்ரம்சிங் என்றவர். ரைட், ஸோ ப்ரம்சிங் என்றவரை ரிக்வயர் பண்ணுங்க. ஓகே, முதல் வேலை முடிச்சு. இனி டேட்டா எடுக்க போறோம். எனக்கு மூன்று விஷயம் தேவை பேசிக்கா. என்னென்ன? ஐட்டம் நேம் வேணும், யூ நோ தட். ஐட்டம் நேம் வேணும் எனக்கு. அதுக்கு பிறகு ப்ரைஸ் வேணும், அதுக்கு பிறகு குவான்டிட்டி வேணும். மூன்று விஷயம் வேணும். ஸோ நான் வேரியபிள்ல கன்ஸ்ட்ல ஸோ ஐட்டம் நேம் என்று ஒன்று எடுத்துக்கொள்றேன். ஸோ ஐட்டம் நேம், சரி, ஐட்டம் நேம். ஓகே, அதுக்கு பிறகு நான் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ஒரு வார்த்தை சொல்றேன். என்ன? enter the item name. ஓகே, இது டெக்ஸ்ட்ன்றதால நான் ஒன்றும் மாற்ற தேவையில்லை, அப்படியே கொடுக்க போறேன். அடுத்தது கன்ஸ்ட். ஸோ இப்போ ஐட்டம் ப்ரைஸ் ஈக்குவல் டு நான் ப்ராம்ப்டை யூஸ் பண்றேன். ஸோ ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ஒரு மெசேஜில் சொல்லணும், ரைட், enter the price, enter the price அல்லது enter the unit price. ஓகே, enter the unit price. ஸோ பேசிக்காக இந்த யூனிட் ப்ரைஸ் ஒன்று கொடுத்துட்டோம். ரைட், ஆனால் இதை நான் நம்பராக வேண்டி ஆகணும். ஏன்னா யூ நோ தட், ஏன்னா இது கல்குலேஷனுக்கு பாதிக்கப்படுறதால, சின்ஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் ஃபார் த கல்குலேஷன், வி ஜஸ்ட் நீட் டு மேக் இட் அஸ் நம்பர். ஸோ தட்ஸ் வை வி ஆர் புட்டிங் த நம்பர் முடியும் லைக் பிஃபோர் தட். ரைட், ஓகே. அண்ட் இன்னொரு ஆள் வேண்ட போகிறோம், முன்னுக்கு மாதிரி இல்லாமல் நம்ம இங்கே இன்னொரு ஆள் வேண்ட போகிறோம், குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டி அல்லது ஐட்டம் குவான்டிட்டி. ரைட், அது மீனிங்ஃபுல்லாக நீங்கள் பேர் வைக்கிறத பார்த்துருக்கூடா. ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவரையும் நீங்கள் நம்பர் டைப்பில் தான் பண்ணணும். ஸோ ஐம் ஜஸ்ட் நம்பருக்குள்ளே தான் நான் ப்ராம்ப்ட் எடுக்க போகிறேன். ஸோ ப்ராம்ப்ட் என்ன வார்த்தை சொல்லுவோம்? ஸோ enter the quantity. Enter the quantity. Right, so you know that semicolon. All right, ஸோ மூன்று விஷயத்தை பண்ணிட்டோம். போன முறை 2 விஷயம், இந்த முறை 3 விஷயம் பண்ண. ஐட்டம் நேம், ஐட்டம் ப்ரைஸ், ஐட்டம் குவான்டிட்டி. 3 பேரும் வேண்டதுக்கு இன்புட்டால ப்ராம்ப்டையும் யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம கல்குலேஷன் செய்ய போறோம். சிம்பிள் திங், கல்குலேஷன் செய்ய போறோம். என்னது? என்னோட இன்னொரு ஆள் வேணும். அப்ப கன்ஸ்டா நான் டோட்டலோட ஏன் இந்த முறை போன முறை ப்ரைஸ் பண்ணாங்க, லெட்டில் பண்ணாங்க. இந்த முறை ப்ரைஸ் பல தடவை அசைன் ஆச்சுது, பல தடவை அசைன் ஆச்சு, அதான் லெட் போட்டோம். ஆனால் இந்த முறை ஃபிக்ஸ்டா ஒரு தடவை தான் டோட்டல் கண்டுபிடிப்பட போகுது. அப்போ நான் கன்ஸ்ட போடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ கன்ஸ்ட் டோட்டல் ஈக்குவல், ஸோ என்னத்த ஐட்டம் ப்ரைஸ் இன்டு ஐட்டம் குவான்டிட்டி. ரைட், ஓகே, ரைட், தட்ஸ் திங். இப்போ நம்ம அந்த கன்சோலால பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ கன்சோல் டாட் லாக். ஓகே, லைக்வைஸ் பிஃபோர் ஐம் ஜஸ்ட் கோயிங். அது கொஞ்சம் சும்மா வடிவுக்கு அப்படி நான் போட்டேன், அவ்வளோதான்டா, வேற இல்லை. சரியா, இதெல்லாம் கட்டாயம் இல்லை. ஒரு அவுட்புட்டாக பார்க்கும்போது யூ நோ தட் லைக் ஓகேயா இருக்கும். ரைட், ஸோ தட்ஸ் வை லைக் ஓகே. ஸோ கன்சோல் டாட் லாக். ஸோ பிரேக்கெட் டபுள் கொட்டேஷனுக்குள்ள முதல்ல என்னது? ஸோ ஐட்டம் என்று போட்டு பிரேக்கெட் போட்டு இந்த ஐட்டத்தோட என்ன வரணும்? ஸோ அந்த ஐட்டம் நேம் வரணும். லைக்வைஸ் ஸோ கன்சோல் டாட் லாக்ல ப்ராக்கெட்டுக்குள்ள ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் போடுவோம். ஸோ ப்ரைஸ், ஸோ கமாவோட ப்ரைஸ், ஸோ ஐட்டம் ப்ரைஸ். So guys, 1 minute. So item price, okay. And then console again, like you know that console dot log, you know that enna price. Okay, அடுத்து என்ன? quantity. So quantity, right, colon space. Okay, இப்போ என்ன? so item quantity. okay, so இதுக்கும் okay. right, இப்போ இனி என்ன? price. இனி total amount என்ன? so console ஆல log பண்றேன். so double quotationக்குள்ள total என்று சொல்லி ஒன்று போடுறேன், comma total and semicolon. Likewise console.log bracket double quotation, just some hyphens, right? So this is the thing actually, right? So hyphen semicolon serve பண்றேன், முடிஞ்சு. right, I'm just going to run it. run பண்றதுக்கு நோடால நாம வந்து shop building அங்க இருக்க shop building js enter பண்றேன். enter the item name கேக்குறார், you know that. so enter the item name. ஸோ நான் வந்து ஐட்டம் நேம் கொடுக்குறேன், பென்சில். ரைட், யூனிட் ப்ரைஸ் 18 ரூபா.
குவான்டிட்டி 7 கொடுக்குறேன். ஸோ இப்போ பில்லுன்னு கொடுத்து ஐட்டம் என்ன, பென்சில் ப்ரைஸ் என்ன, குவான்டிட்டி என்ன, டோட்டல் அமௌண்ட். ரைட், அப்போ பேசிக்காக இந்த விஷயம் நம்ம இதில் கொடுக்கலாம். ஸோ இனிஷியலி திஸ் திங் ஆக்சுவலி நாம செய்கிற விஷயம். இந்த லெவம் இப்போ எப்படி நடக்குது, இப்படி பில்லுகள் அப்புகள் ஒரு நார்மலாக ஒரு பேக்கில் நடக்குது, இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுதான்? யாருக்காவது கேள்விகள் இருக்கா? ஆயாஷ், லக்கியன், கனிஷ்டா, பிரணவி, தனுஷ்கான், வாணி. எங்க தனுஜனாக்களை காணல, சரண காணல, எங்க மிச்சாக்கள் காணுது. ரைட், ஓகே, சரி பார்ப்போம். இருக்கிறார்களே கிளியர் இதெல்லாம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள்? ரைட், ஸோ ஒரு ஹோம்ஒர்க் இருக்கு. ஹோம்ஒர்க் மீன்ஸ் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு. ரைட், நான் ஒரு கொஞ்சம் லிஸ்ட் எழுதுறேன், கொஞ்சம் கால்குலேட்டர்ஸ் எழுதுறேன். நீங்க எனக்கு இதே மாதிரி எனக்கு ஒன்று எழுதி இந்த ஸ்கிரீன்ஷாட், இந்த கோடிங்கோட ஸ்கிரீன்ஷாட்டும் ரன் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டும் வேணும். கோடிங்கோட ஸ்கிரீன்ஷாட்டும் ரன் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டும் வேணும். எல்லார்கிட்ட இருந்தும் குரூப்ல நீங்க போட்டாலும் ஓகே, பர்சனலா போட்டாலும் ஓகே. குரூப்ல போட்டால் பெட்டர், எனக்கு குரூப்ல போட்டீங்கன்னா பெட்டர். எல்லாரும் நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு எல்லாரும் பார்க்கலாம். எஸ், பர்சனல் வேணாம். குரூப்லயே நீங்க எனக்கு கோடிங்கோட ஒரு ஸ்கிரீன்ஷாட்டும் ரன் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டும் வேணும். ரெண்டு ரெண்டு ஸ்கிரீன்ஷாட் தான் வேணும், வேற ஒன்றும் வேணாம். ரைட், நான் கொஞ்சம் கால்குலேட்டர்ஸ் எழுதுறேன். நீங்க எனக்கு அதுல ஏதாவது ஒன்றை பிக் பண்ணி எழுதலாம். ரைட், ஸோ இல்லை எல்லாத்தையும் செய்து பார்த்தாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. ரைட், ஸோ லெட் மீ வாய்ஸ் இட் ஃபார் யூ. ரைட், ஓகே. ஸோ விஷயம் என்னன்னு சொன்னா, ஸோ சும்மா கொஞ்சம் கால்குலேட்டர்ஸ் எழுதுறேன். இதை மாதிரி பேசிக் கால்குலேட்டர்ஸ் நீங்க வந்து இதே கோடிங்க ரிஃபர் பண்ணி இதே மாதிரி செய்து பார்க்கலாம். சும்மா எனக்கு பெருசெல்லாம் நான் படிப்பிக்காத விஷயம் வரக்கூடாது. இந்த சாட்ஜிபிட்ல எடுக்கிறது, டீப் சீக்ல எடுக்கிறது, ஏதாவது ஏல எடுக்கிறது, அல்லது ஆன்லைன்ல ஏதாவது நீங்க ரெஃபர் பண்றது வேறடாப்பா. நீங்க அதே ஆன்சர் எனக்கு எடுத்து போட எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப அதை நீங்க செய்து பிரயோஜனம் இல்லை. நான் கேட்கறது நீங்க நான் படிப்பிச்சதை வச்சு மட்டும் செய்யணும். நான் படிப்பிக்காத புது விஷயங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லிங்களா? ஓகே, ஃபைன், ஐ வில் லீவ் இட். ரைட், ஸோ அப்போ ஏதாவது லைக் இப்போ ஒரு லொக்கின் டிஸ்பிளேன்னா என்ன? யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வேண்டணும் யூசர்ட்ட இருந்து. அது ரெண்டும் ஏதோ ஒரு வேல்யூ நீங்களே விட்டுங்க. அதுக்கு யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு 1 2 3 4 ரெண்டு சமனா இருந்தா ஹாய் என்று சொல்லணும். அல்லது அப்படி இல்லாட்டி இன்கரெக்ட் டீடைல்ஸ் என்று டிஸ்பிளே பண்ணணும். இன்கரெக்ட் டீடைல்ஸ் என்று வரும். இது முதலாவது. ரெண்டாவது, நீங்கள் என்ன எழுதலாம்? salary calculator. லைக் எவ்வளவு மொத்த salary, தென் அதோட அலவன்ஸ் என்ன அப்படின்றலாம் பார்த்து என்னென்ன டிடக்ஷன் இருக்குன்னு கேட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ அந்த ஒரு salary ரிப்போர்ட்டா அப்போ salary ஷீட் பிரிண்ட் பண்ண மாதிரி. மூன்றாவது விஷயம், அப்படி இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி பில் கலெக்ட் பண்ண மாதிரி, எத்தனை யூனிட்ஸுக்கு என்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் கனெக்டர். ஸோ எலக்ட்ரிசிட்டி பில். அப்படி இல்லாட்டி இந்த மூணு காணும். ரைட், பிஎம்ஐ கல்குலேட்டர், ஹைட்டும் வெயிட்டும் மாற்ற மாதிரி. அஞ்சாவது செல்சியஸ் டு ஃபர்னைட். ரைட், ஸோ ஃபர்னைட் அல்லது ஃபர்னைட் டு செல்சியஸ் டெம்பரேச்சர் கல்குலேட்டர். ஸோ டெம்பரேச்சர் கன்வெர்ட்டர். இந்த 5 எழுதி செஞ்சாலும் சரி, 5ல ஏதாவது ஒன்று செஞ்சாலும் சரி, எனக்கு நாளைக்குள்ள ட்ரை பண்ணாங்க. அப்படி இல்லாட்டி கூட பிரச்சனை இல்லை. நாளைக்கு நாம் இதுகளை செய்வோம். ஃபுல்லா HTML, CSS, JavaScript இதுகள் எல்லாம் சேர்த்து நேற்று படித்தது இன்றைக்கு படிச்சதெல்லாம் சேர்த்து இந்த 5 ஆப்பும் நாம் இந்த வெளிசன் நேரத்தில் செய்வோம். நீங்க நான் அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண விரும்புகிறேன். ட்ரை பண்ணுங்க. வெறும் JavaScript தான் செய்யணும் இல்லை, HTML, CSS யூஸ் பண்ணி செய்யலாம், அல்லது இன்றைக்கு படிச்சதை வச்சும் செய்யலாம். பட் செய்தே ஆகணும். செய்து எனக்கு அவுட்புட் போட்டிங்கன்னா பெட்டர். ரைட், வேறு ஏதாவது என்னட்ட கேட்கணுமா? ஏதாவது கேட்கணும்னு சொன்னால் இருந்து கேட்டுட்டு போகலாம். அதர்வைஸ் எல்லாம் ஓகேன்னு சொன்னால் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கு யூ கேன் லீவ் ரைட் நோ. தேங்க் யூ ஸோ மச். த கிளாஸ் இஸ் ஓவர். We'll meet you tomorrow. Right, take care.